ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். என்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, என்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, பின்னை என்னை சித்தீர் என்னை என் பொன்னாதா கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே. இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 22 அதிகாரம் 14-15 வசனங்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது, என் இருதயம் எழுதுபோராகி என் குடல்களின் நடுவில் உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் நாவூரை ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துள்ளில் போடுகிறேன். இந்த 22ஆம் சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னதாக சிலுவையிலே பட்ட பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதுறார். ஆண்டவருடைய பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது அவர் குற்றமற்றவர்னு சொல்லி தேசாதிபதியினாலே தீர்க்கப்பட்டு அதற்கு பிறகு மரண தண்டனைக்கு கையளிக்கப்படுகிறார். ஒரு கொலை குற்றவாளி எப்படி நடத்தப்படுவானோ அது போலதான் அன்றைக்கு அவர் நடத்தப்பட்டார். யூத முறைமையின்படி 39 அடிகள் சாட்டையினாலே அடிக்கப்படுகிறார். ஆனா ரோம போர்ச்சேவர்களால தண்டிக்கப்படுகிறார். அவருடைய மாம்சமெல்லாம் சிதைக்கப்பட்டு ரத்தமெல்லாம் சிந்தி நிலை குலைந்து நிற்கிறார். அதைதான் இங்க தாவீது தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். நான் தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டதுன்னு சொல்லி எழுதுறார். இன்னைக்கு சாதாரணமா நமக்கு ஒரு எலும்பு சின்னதா அதனுடைய ஜாயின்ட்ல இருந்து நகர்ந்துட்டாலே அவ்வளோ வேதனைப்படுறோம். ஆண்டவருடைய அத்தனை எலும்புகளும் ஜாயிண்ட்ல இருந்து நழுவிச்சுன்னு சொல்லி எழுதுறார். தொடர்ந்து என்னுடைய இருதயம் உருகி குடல்களின் நடுவே ஊற்றிற்றுன்னு சொல்லி சொல்றார். இருதயம் உருக முடியுமானா மருத்துவ ரீதியில பாசிபிள்னு சொல்லி சொல்லப்படுது. ஹைப்பர்ட்ரோபிக் மயோகார்டியோபதின்னு சொல்ற நிலையில மெல்டிங் ஹார்ட்னு சொல்லி சொல்லப்படுது. யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய இருதய தசைகள் விரிவடைஞ்சது திரும்பவும் சுருங்க முடியாம அப்படியே நின்றுருமா. அப்படி பாதிக்கப்பட்டவங்க தான் தன்னுடைய இருதயம் குடல்களை டச் பண்றது போல அவங்க உணருவாங்களாம். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில உணருவார்னு சொல்லி தாவீது எழுதுறார். ஆண்டவரோடு கூட இருந்த லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துல அதை எழுதுறார். கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் அதிக வியாகுலப்பட்டு ஊக்கமாக அவர் ஜெபித்தார். அப்போ அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாக ஊற்றிட்டுன்னு சொல்லி சொல்றார். இது ஹார்ட் அட்டாக்கினுடைய ஒரு நிலைன்னு சொல்லி சொல்லப்படுது. அவ்வளோ மன வியாகுலம். இந்த மனித குலத்தினுடைய பாவங்கள் எல்லாம் நம்ம மேல சுமத்தப்பட போது தன்னோடு கூட இருந்தவன் இப்படி நமக்கு துரோகம் செய்யறான்னு சொல்றத நினைச்சு அவ்வளோ இருதயத்துல அவர் வியாகுலப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் நம்மிடத்திலே எதை எதிர்பார்த்தது, இன்றைக்கும் அவருடைய இருதயம் நம்மிடத்திலே எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள்ல நமக்காக பிறந்து நமக்காகவே வாழ்ந்து அவ்வளோ பாடுபட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்த புனித வெள்ளியை நம்ம இன்னைக்கு நினைவு கூறுறோம். பொதுவா இந்த புனித வெள்ளி அன்று எல்லா சபைகள்லயும் ஆண்டவர் சிலுவையிலிருந்து பேசின 7 வார்த்தைகள் நினைவு கூறப்படுது. அவருடைய இருதயத்தின் சத்தமாக நம்மிடத்திலே தொனித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே பேசுகிற 3 வார்த்தைகளை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம்.
இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த சவுண்ட் ஆஃப் அ ஹார்ட், ஓர் இருதயத்தின் சத்தம். முதலாவதாக ஐ கம்பேஷனேட் ஃபார் யூ, நான் உனக்காக பரிதபிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்கள் என்றார். ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டதை கேட்டு ஒரு வனாந்திரத்துக்கு போறார். ஆண்டவர் வனாந்திரத்துக்கு போனார்ன்ற செய்தியை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து போறாங்க. இப்போ ஆண்டவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குறார், பிசாசின் பிடியில் இருக்கவங்க எல்லாம் விடுவிக்கிறார். 3 நாள் ஆயிடுச்சு. அவங்கள திரும்பி வீட்டுக்கு அனுப்புனா வனாந்திரமான இடம், வழியில சோர்ந்து போயிடுவாங்களே, அதனால அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி சீஷரன் கிட்ட சொல்றாரு. அப்போதான் ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறார். நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. குடும்பத்தார் இல்ல, அறிமுகமானவங்களோ உறவுக்காரவங்களோ இல்ல, யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க, அவருடைய உபதேசத்தை கேட்க வந்தவங்க சோர்ந்து போயிடுவாங்களேன்னு சொல்லி ஒரு பரிதபிக்கிற இருதய உடையவராக ஆண்டவர் வாழ்ந்திருக்கிறார். அதே போலதான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்ததாக இந்த சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, ஆனாலும் நான் தனித்திருக்க மாட்டேன், என்னோடு கூட என் பிதா இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. உடனே சீஷங்க எல்லாரும் இல்ல, நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பேதுரு சொல்றாரு, யார் உங்களை விட்டுட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆண்டவர், இல்ல, இன்றைக்கு ராத்திரி சேவல் 2 தரம் போகிறதுக்கு முன்னதாக நீ என்னை 3 தரம் மறுதளிச்சிருவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிசாசு கோதுமையை சூளையில போட்டு புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்காக என்கிட்ட உத்தரவு கேட்டுட்டான். ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபிச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கே ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரங்க யாராவது நமக்கு ஜெபிச்சா நமக்கு ஒரு வியாதி சுகமாகும், ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் அவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் செய்யாத அற்புதமே இல்லை. எதுக்காக ஆண்டவர் பேதுருக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு? நான் உனக்காக ஜெபிச்சிருக்கேன்னு சொல்றாரு, ஆனா நீ என்னை மறுதளிச்சிருவனும் சொல்றாரு. பேதுரு மறுதளிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. பேதுரு மறுதளிக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்காக பரிதபிச்சதுனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அதே போலதான் யூதாசனுடைய வாழ்க்கையிலும் பாக்குறோம். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார், பிதாவாகிய தேவன் எனக்கு வச்ச சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில நான் போறேன். ஆனா என்னை யார் காட்டி கொடுக்குறாங்களோ அவன் பிறந்ததை காட்டில அவன் பிறக்காம இருந்ததாலே அவனுக்கு நலமா இருக்கும்னு சொல்லி பல வார்த்தைகள் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா அந்த யூதாசனுடைய மன கடினம் போகவே இல்லை. கடைசியா பஸ்காவை புசிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் டைரக்டா சொல்லிட்டாரு, உங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. இப்போ சீஷருங்க எல்லாம் அலறாங்க, ஆண்டவரே நானான்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. அப்ப யோவான், ஆண்டவரே உங்களை யார் காட்டி கொடுப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை தோச்சு நான் யாருக்கு கொடுக்குறானோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்பத்தை எடுத்து யூதாஸ்க்கு கொடுக்குறாரு. அப்ப கூடி இருந்த சீஷர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சொன்னது புரியலன்னு சொல்லி யோவான் சொல்றாரு. கட்டாயமா யூதாஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளதான் அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த யூதாஸுக்கு ஆண்டவர் மேல இருந்த வெறுப்பு, இன்னொரு பக்கம் அவனுக்கு பணத்தின் மேல இருந்த ஆசை, இன்னொரு பக்கம் அவன் என்ன நினைச்சிட்டான், இவ்வளவு அற்புதம் செய்யறாரே, யூதருங்க பிடிக்க வந்தப்பெல்லாம் இவர் மறைஞ்சு போயிட்டாரே, இவர் தப்பிச்சிருவாரு, நம்மளும் இந்த காசு வாங்கிக்கலாம்னு நினைச்சானோ தெரியல. அதனால போய் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். அந்த ராபோஜனத்தை விட்டு எழுந்து நேரா பிரதான ஆசாரியன் கிட்ட போய் அவங்கள அழைச்சிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு தான் அவர் வருவாருன்னு சொல்லி கரெக்டா கெத்செமனே தோட்டத்துக்கு வரான். இப்ப ஆண்டவர் சீஷன்களோட கூட கெத்செமனே தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஓடி வந்து ரபி வாழ்கன்னு சொல்லி முத்தம் செஞ்சு அவரை காட்டி கொடுக்குறான். அப்ப ஆண்டவர், யூதாசே என்னத்துக்காக வந்திருக்க, முத்தத்தினாலயா காட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். போத கடைசி நேரத்துல கூட ஆண்டவர் நம்ம இவ்வளோ சொல்லியும் அவனுடைய அழைப்புல இருந்து அவன் மீறிட்டானே அப்படின்னு சொல்லி அவனுக்காக பரிதபிக்கிறவராக செயல்படுறத பாக்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் அவர் இந்த பூமியில அவதரிச்சார். அவரை போலவே பிதாவாகிய தேவன் நமக்காக பரிதபிக்கிறவராக இருந்தார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். யோனாவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நினிவே பட்டணத்தார் செஞ்ச அக்கிரமங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல போயிருக்கு. அதனால ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி யோனா கிட்ட சொல்றாரு, நீ போய் அந்த பட்டணத்துக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லு. இப்ப இவர் போக மாட்டேன்னு சொன்னவர் திரும்பவும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்றாரு. சொல்லிட்டு அந்த பட்டணத்து வாசல்ல போய் ஒரு கூடாரம் போட்டு என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
ஆனா இந்த செய்தியை கேட்ட உடனே ராஜா ஒரு உபவாசத்தை சொல்றான். மிருக ஜீவன்கள்ல இருந்து யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ எல்லா ஜனங்களும் அந்த பட்டணமே ஆண்டவருக்கு முன்னதாக தங்களை தாழ்த்துறாங்க. இப்போ ஆண்டவர் அவங்கள அழிக்காம விட்டுறாரு. இதை பார்த்த யோனா ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிறார். நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ள தேவன், நீர் அழிக்க மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் நான் வரலன்னு சொன்னேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ராத்திரியில முளைச்ச ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளவு பரிதபிக்கிறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இருக்கிற 144,000 பேருக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பிதாவாகிய தேவன் மனிதன் அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி பரிதபிக்கிற ஒரு இருதயம் உடையவராக இருக்கிறார். அதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் சிலுவையை சந்திக்க போறார். இப்போ கொலை செய்து மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரபாச விடுதலை ஆக்கிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு குற்றம் இல்லைன்னு சொல்லி அவரை தீர்த்து இவருக்கு மரண தண்டனை கொடுத்து சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. சாட்டையினால் அடிக்கப்பட்டு அவ்வளவு பாடுபட்டு இவர் சிலுவையை சுமந்துட்டு வர்றார். அவர் பின் சென்று வரவங்க எல்லாரும் அழுது புலம்பிட்டு வராங்க. அப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைங்களுக்காகவும் அழுக. எங்களுடைய ரத்த பழி எங்கள் மேல இருக்கட்டும்னு சொன்னாங்களே, இவங்களுக்கு முடிவு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்காக பரிதபிக்கிறவராக இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. அன்றையும் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்னு சொல்லி சொல்றார். இப்போ ஆவியானவர் வார்த்தையில சொல்லவே முடியலையா, அவ்வளவு பெருமூச்சு விட்டு அவர் நமக்காக ஜெபிக்கிறார் சொல்லி சொல்றார். எதற்காக ஜெபிக்கிறார்னா, அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சீஷர்கள் தன்னுடைய அழைப்பிலிருந்து அவங்க விலகி போயிடுவாங்க அப்படின்றதுக்காக அவர் பரிதபிச்சாரோ, அதே போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக அவர் இன்றைக்கு பரிதபிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, ஒரு நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்து எனக்காக மரித்தார், எனக்காக அவர் பரிதபித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பது உண்மையானால், அவருடைய இருதயத்தின் சத்தமாக இன்றைக்கு நம்மிடத்தில் தொனித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை காத்துக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, ஐ கன்சிலியேட் ஃபார் யூ, நான் உனக்காக பரிந்து பேசுகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் 2 காரியத்தை சொல்றாரு. முதலாவது, நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த நிருபத்தை நான் உங்களுக்கு எழுதுறேன். ரெண்டாவது, ஒருவேளை அப்படி தவறி பாவம் செஞ்சுட்டா உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் இந்த நிருபத்தை எழுதுறேன்னு சொல்லி சொல்றார். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய நிருபங்கள் முழுவதும் சொல்றார். தீமோத்தேயுல சொல்லும் பொழுது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக மாறினார்னு சொல்லி எழுதுறார். நம்மை போல மனுஷனா பிறந்தவர் எப்படி அவர் பிதாவினிடத்துல மத்தியஸ்தராக மாறினார்? அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தார், பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார். நம்மை போல மனுஷனாக பிறந்த பொழுது பாவ சோதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு தன்னை பழுதில்லாதவராக, மாசற்றவராக, குற்றமில்லாதவராக பிதாவுக்கு ஒப்புவித்ததுனால நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்குகிற சமாதான காரணராக மாறினார் சொல்லி சொல்றார். சமாதான காரணராக அவர் மாறினதுனால பிதாவுக்கும் நமக்கும் எதிரடையா இருக்கிற பிரிவினைகள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே தகர்த்தார்னு சொல்லி எழுதுறார். இன்னைக்கு நம்ம கோர்ட்ல ஒரு கேஸ் நமக்காக ஃபைல் பண்ணோம்னா அந்த அட்வொகேட்டுக்கு நம்ம தான் ஃபீஸ் கொடுக்கணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரையே நமக்கு விலையாக தந்து இன்றைக்கு அவர் பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல பிதாவாகிய தேவனும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக வெளிப்பட்டதை நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வானம், பூமி, உலகம் எல்லாத்தையும் படைச்சு மனுஷனை ஏதேன் தோட்டத்துல வைக்கிறார். நீ இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்காத,
இதை புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாயின்னு சொல்றாரு. ஆனாலும் மனுஷன் ஆண்டவருடைய கட்டளையை மீறி அந்த விலக்கப்பட்ட கனியை புசிச்சிடுறான். இப்போ ஆண்டவர் வழக்கம் போல மனிதனை சந்திக்க வராரு. ஆண்டவர் ஆதாம கூப்பிடுறாரு. அப்போ அவன், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால உங்க சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்போ ஆண்டவர், நீ நிர்வாணின்னு சொல்லி உனக்கு சொன்னது யாரு? நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ அவன், நீங்க கொடுத்த இந்த ஸ்திரீ தான் கொடுத்தான்னு சொல்றான். இப்போ ஆண்டவர் ஏவாள்கிட்ட கேட்கும்பொழுது அவ, சர்ப்பம் என்ன வஞ்சிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். இப்போ ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கிறார். நீ இந்த காரியம் செஞ்சதுனால நீ எல்லா மிருகத்திலையும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். நீ அவருடைய குதிகாலை தீண்ட முயல்வாய், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்றார். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக அவதரித்து எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து ஜெயித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல எழுதுறார். ஆண்டவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்னு சொல்லி எழுதுறார். அன்றைக்கு ஏதேன்ல 3 பேர் தான், ஆண்டவர், மனிதன், பிசாசு. இந்த பிசாசு விழுந்து போன தூதர்கள். மனுஷன் உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாகவே அந்த தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால அது தள்ளப்பட்டு பிசாசா இருக்கு. அதனால மனுஷனையும் அதே கீழ்ப்படியாமை பாவத்துக்குள்ள தள்ளிருச்சு. மனம் வருந்தி எந்த ஒரு காரியமும் ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆனா ஏவாள் சர்ப்பம் என்னை வஞ்சிச்சிருச்சு, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்போ உதவிக்காக ஆண்டவரை எதிர்பார்த்து நின்று என் நிலை இதுதான், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த மனிதனுக்காக ஆண்டவர் பரிந்து பேசினார்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமியில வெளிப்படுத்தினார். கடைசி நேரத்துல அவர் சிலுவையில மரண தருவாயில தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட அவர் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்றார். பொறாமையினாலதான் அவரை கொலை செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. அதனாலதான் அவர் குற்றமற்றவன் சொல்லி தீர்க்கப்பட்டார். ஆனாலும் அதை கடந்து யூதாஸ் அவரோடய கூட இருந்தவன் காட்டி கொடுக்குறான், பிசாசு அவனுக்குள்ள புகுந்ததுனால. அது போல அவங்களுக்கு உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சும் பிசாசுனால அவங்க இழுக்கப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க, தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு அவங்களுக்கே தெரியலன்னு சொல்லி எல்லாத்தையும் கடந்து ஆண்டவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவை போல, கிறிஸ்துவை போல பரிசுத்த ஆவியானவரும் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறவராக செயல்படுகிறார்னு சொல்லி பவுல் அதே அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல எழுதுறார். ஆவியானவர் இன்னைக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக ஜெபிக்கிறார். ஆனா எதற்காக ஜெபிக்கிறார்னா முந்தைய வசனத்துல எழுதுறார், நீங்க ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய அறியாமல் இருக்கிறதுனாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்னு சொல்றார். அப்போ இன்னைக்கு என்ன ஜெபிக்கணும்னே தெரியல, அதுக்காக ஆவியானவர் ஜெபிக்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அவர் தேற்றரவாளன், அவர் நமக்கு துணையாளர், நமக்கு பரிந்து பேசுகிறவர், உதவி செய்கிறவர்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து எனக்காக பாடுபட்டு மரித்தவர், பரலோகத்துல எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க உறுதியாக விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கு அவருடைய இருதயத்தின் சத்தமாக நம்மிடத்துல தொனித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு இன்னைக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, அவர் எதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறாரோ அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவீர்கள். 3ஆவதாக, ஐ கன்சர்வேட் ஆன் யூ, நான் உன்னை பாதுகாக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சிலுவையை சந்திக்கிறதுக்கு முன்னதாக சீஷர்களோட கூட பேசுறார். நான் பிதாவினிடத்துல போறேன்னு சொல்றதுனால நீங்க யாரும் நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்கல. ஆனா நான் உங்களை விட்டுட்டு போறேன்னு சொன்னதுனால நீங்க எல்லாரும் துக்கமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றதுக்காக தான் நான் போறேன். நான் போயிட்டு திரும்ப வருவேன், உங்களை நான் என்னோடு கூட சேர்த்து கொள்வேன். அது வரைக்கும் நீங்க இந்த பூமியில இருந்து என்கிட்ட என்னென்ன என்னுடைய நாமத்தினால கேட்குறீங்களோ அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. அதுவும் நான் உங்களை ஒரு அனாதையை போல நான் விட்டுட்டு போல, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்றாரு.
ஏன்னா இந்த சீஷருங்க ஒரு நாள் ஆண்டவர் அழைத்த பொழுது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்காங்க. அதனால ஆண்டவர் அவங்களோடு கூட திரும்ப திரும்ப பேசுறார். கடைசியா என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, அந்த சமாதானத்தை யாருமே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவே பிதாவும் மனிதனை தேற்றுகிறவராக வெளிப்பட்டதை பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவ்வளோ அற்புத அடையாளங்கள் செய்து ஆண்டவர் மீட்கிறார். ஆனா அவங்க திரும்ப திரும்ப அவரை விட்டு விலகி போய் பாவம் செய்றாங்க. எனக்கு அவங்க துரோகம் பண்ணாங்க, என்னை பத்தி அவங்க மனம் சலித்து போறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அப்படிலாம் சொல்றாரு. ஆனாலும் அவங்க சிறைப்பட்டு இருக்கும்பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் பேசுறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஒரு தாய் அவனை தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன்னு சொல்றார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றார். கையில வச்சிருக்க ஒரு குழந்தைய அந்த தாய் மறந்துருவாளா? ஒருவேளை அவளே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அந்த தாயினுடைய கற்பத்துல நான் தான் உருவாக்குறேன், உங்களை உருவாக்கினவர் நான் மறப்பதில்லைன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் தேற்றுகிறவராக வெளிப்பட்டதை பாக்குறோம். அததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில வெளிப்படுத்துறார். சிலுவையில அறையப்பட்டு மரண தருவாயில அவர் தொங்கிட்டு இருக்கார். அப்போ கூட 2 கல்லர்கள் அறையப்பட்டிருக்காங்க. வல்ல பக்கத்துல இருக்கிற கல்லன்னு சொல்றான், ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்பொழுது என்னை நினைத்தருளுங்கன்னு சொல்றான். இப்போ ஆண்டவர் இன்றைக்கே நீ என்னோட பரதேசில இருப்பாயின்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம அதை பைபிள்ல படிக்கும்பொழுது ஒரே லைன்ல ஒரு நிமிஷத்துல நம்ம அதை படிச்சிடுறோம். ஆனா ஆண்டவர் ரத்த வேர்வை வேர்த்து சரீரம் எல்லாம் அவ்வளோ காயங்கள் ஆகி அவ்வளோ வேதனையில டீஹைட்ரேஷன் ஆகி மூச்சு விட முடியாம கடைசி நேரத்துல தன்னுடைய மரண தருவாயில இன்னொருத்தனுக்கு அவர் ஆறுதல் சொல்றாரு. ஆனா ஆண்டவரோடு கூடவே இருந்தவங்க 2 பேர் தன்னுடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி பாக்குறோம். யூதாஸ் ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா ஆண்டவர் இந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் பேசும்பொழுது யூதாஸ் அவங்களோடு கூட இல்லை. அதே போல சிலுவையில 2 கல்லன் இருக்காங்க, 2 கல்லன் தொங்கிட்டு இருக்காங்க. அந்த இடப்பக்கத்துல இருந்த கல்லன் நம்ம பண்ண தப்பிதங்களுக்கு தான் இதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றது இல்லாம அவரை தூஷித்து அந்த கடைசி நேரத்துல கூட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாம அவன் மரித்து போனான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்றைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள்ல வாழ்றோம். அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சமாதானம் அளிக்கிறார். எப்படின்னா அவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார்னு சொல்றார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உங்களுடைய சிந்தையிலே ஆண்டு கொள்ளும் சொல்றார். அப்போ நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்முடைய சிந்தையிலே சமாதானம் அளிக்கிறவரா இருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமா இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார், நமக்கு சமாதானம் அளிக்கிறார். ஆனா இன்றைக்கு ஏன் நம்ம அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? அவருடைய சத்தத்தை மீறி அவரை நிராகரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஆவியானவருடைய சத்தத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அன்றைக்கு சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசின ஆண்டவருடைய இருதயத்தின் சத்தமாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட 3 வார்த்தைகளை பேசுகிறார். The sound of a heart, ஒரு இருதயத்தின் சத்தம். முதலாவதாக I compassionate for you, நான் உனக்காக பரிதபிக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பரிதபித்தது போல உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்க நரக ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும், நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக பரிதபிக்கிறார். இரண்டாவதாக ஐ கன்சிலியேட் ஃபார் யூ, நான் உனக்காக பரிந்து பேசுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறது போல நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக ஐ கன்சர்வேட் ஆன் யூ, நான் உன்னை பாதுகாக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த பொழுது எப்படி பரிதபித்து தன்னுடைய சீஷர்களை அவர் பாதுகாத்தாரோ அதுபோல
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சமாதானம் அளிக்கும்படியாய் உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய ஆண்டவருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கண்மலைகளை பிளக்கும், அது அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். அவருடைய இருதயத்தின் சத்தமாக தொனித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஜலத்தின் மீது அசைவாடினவர் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கிறார். நாம் இன்றைக்கு அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வோம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பீதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெருக. பீதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெருக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பரிசுத்த பிதாவே, இந்த திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு நாளிலே உமக்கு பிரியமா இருந்த ஒரே பேரான குமாரனை நீர் எங்களுக்காக பலியாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்காக பலியானீர் என்பதை நினைவு கூறுகிற இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராகிலும் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அபாத்திரராய் போகாதபடிக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படியாய் தன்னை அர்ப்பணிக்கும்படியாய் இந்த நாள்ல நீர் இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இதுவரைக்கும் விசுவாசிக்காதவங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் நீர் ஒவ்வொருவருக்காகவும் மரித்து நீர் ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினீர் என்பதை அறிந்து கொள்ளவும், நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாள்ல கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you.